ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். ஒரு ஆள் வராங்க இல்லையாடா ஏத்தத்துக்கு அப்புறம் அப்புறம் அவங்க விட்ட எவ்வளோ தொலை வந்துங்க சொல்றா பதில் சொல்றேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே உள்ள மாதம்பதி பகுதியை சேர்ந்தவர் தனிகாச்சலம், கூலி தொழிலாளி. இவரது மனைவி ஐஸ்வர்யா. இவர்களுக்கு தமிழ்ச்செல்வி, நிஷா என்ற 2 மகள்கள் இருந்தனர். இதில் மூத்த மகள் தமிழ்ச்செல்வி அதே பகுதியில் உள்ள ஒரு குணா மெட்ரிகுலேஷன் என்ற பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இதனால் 20ஆம் தேதி காலை தமிழ்ச்செல்வியை பள்ளிக்கு அனுப்புவதற்கு தாய் ஐஸ்வர்யா அவசரமாக அழைத்து சென்றார். அப்போது அக்கா தமிழ்ச்செல்வியிடம் டாட்டா பை பை சொல்ல 2 வயது குழந்தை நிஷாவும் கூடவே சிரித்து மகிழ்ந்தபடி உடன் வந்திருக்கிறார். பள்ளியின் பேருந்தும் வந்து நிற்க தமிழ்ச்செல்வி அவசரமாக பேருந்தில் ஏறினார். தங்கை நிஷா அக்காவுக்கு சிரித்தபடி பை பை சொல்லிக் கொண்டிருக்க அப்போதுதான் அக்கா தமிழ்ச்செல்வி ஐடி கார்டை மறந்து வந்தது தெரிய வந்தது. உடனே தாய் ஐஸ்வர்யா அவசரமாக ஓடிச் சென்று வீட்டில் உள்ள ஐடி கார்டை கொடுத்துள்ளார். ஒரு வழியாக மூத்தவள் தமிழ்ச்செல்வியை பள்ளிக்கு அனுப்பிவிட்டோம் என பெருமூச்சு விட்டுக் கொண்டு இளையவள் நிஷாவை தேடிய போதுதான் நிலை குலைந்து போனார். இரண்டு வயது சிறுமி நிஷா பள்ளி பேருந்து சக்கரத்தில் சிக்கி தலை சிதறி உயிரிழந்தது கிடந்ததை பார்த்து கதறி அழுத காட்சி ஒட்டுமொத்த கிராமத்தையும் சோகத்தை ஏற்படுத்தியது. இப்படி ஒரு விபத்து எந்த குழந்தைக்கும் ஏற்படக்கூடாது என்கிற அளவுக்கு மிக கொடூரமான விபத்து என்பதால் நீ எப்பவுமே இப்படி ஸ்பீடா தான் ஓட்டுவை என பள்ளி பேருந்து டிரைவரை அக்கிராமத்து மக்கள் கடுமையாக அடித்து தாக்க ஆரம்பித்தனர். ஒரு ஆள் வராங்க இல்லையாடா ஏத்தத்துக்கு அப்புறம் அப்புறம் அவங்க விட்ட எவ்வளோ தொலை வந்துங்க சொல்றா பதில் சொல்றேன். வாகனத்தை பின்பக்கமாக இயக்கவோ வளைக்கவோ முயலும் போது இப்படி விபத்துகள் ஏற்படலாம் என்பதற்காகத்தானே நடத்துனரோ அல்லது உதவியாளரோ நியமிக்கப்படுகிறார். அவர் அப்போது எங்கே போனார் என கூடியிருந்த பொதுமக்கள் கேட்டபோது பேருந்தில் ஏறிய மூத்த மகள் தமிழ்ச்செல்வியை உள்ளே அழைத்துச் சென்று அமர வைத்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் டிரைவர் பேருந்தை வளைப்பதற்காக பின்னால் எடுக்கும்போது இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது என கூறியிருக்கிறார். அவரை இறங்கி பார்க்க சொல்லிவிட்டு தானே பேருந்தை திருப்ப வேண்டும் என டிரைவர் ரகுவை அக்கிராமத்து மக்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்தினர். இந்த விபத்து குறித்த தகவல் அறிந்த மத்தூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து டிரைவர் ரகுவை காப்பாற்றியதோடு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி வாகனங்களில் மாணவ மாணவிகளை ஏற்றிச் செல்லும் போது சின்னஞ்சிறு குழந்தைகளை பெற்றோர்கள் உடன் அழைத்துச் செல்வதை தவிர்க்க வேண்டும். அதேபோல் மாணவ மாணவிகளை ஏறிய பிறகு வாகனத்தை எடுக்கும் போது பின்பக்கம் இயக்கும் போதும் திரும்பும் போதும் வாகனத்தின் உதவியாளர் கீழே இறங்கி பார்த்து மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது. தாய் கண்முன்னே 2 வயது குழந்தை தலை நசுங்கி உயிரிழந்த கொடூர சம்பவம் மத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக ஊத்தங்கரை செய்தியாளர் அருண். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.